தன்னம்பிக்கை மனிதர்களின் திறமையெனும் பெட்டகத்திற்கான சாவி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை மனநிறைவை அளிக்கும். மனநிறைவு வெற்றியை நல்கும். வெற்றி தெய்வ நம்பிக்கையை உயர்த்தும். தெய்வம் நம் அடித்தளத்தை பலப்படுத்தும். அதனால் செயல்திறமை ஓங்கும். அது இறை அம்சமாக பரிணமிக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் கூறும் இதற்கான தேவைகள். முதலில் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் நம்பிக்கைக்கு தடையாக உள்ளவற்றை நீக்கி வெற்றிகளை வரமாக பெற்று திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் என்கிறார்கள். நாம் நம்மை அறிந்து கொண்டு நம் நிலையை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதுமா? நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? நம் தன்னம்பிக்கை உறுதி பெற வேண்டும் அல்லவா? அதற்கான வழிமுறைகளை அன்னையும் பகவானும் வரையறுத்து உள்ளார்கள். இங்கு அதை காண்போம். தன்னம்பிக்கை என்பது ஓர் உளவியல் வலிமை, தெய்வத்தின் மீதான நம்பிக்கை மற்றும் ஒருவரது உயர்ந்த நோக்கத்துடன் இசைந்த தன்மையாகும். ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய எசேஸ் ஆன் த கீதா நூலில் தன்னம்பிக்கையை பற்றி கூறும்போது, உண்மையான தன்னம்பிக்கை என்பது நமக்குள் உள்ள தெய்வத்தின் மீதான நம்பிக்கையாகும். இது புற உலகத்து சார்பில்லாமல் ஒருவரின் ஆன்மீக உண்மையை நிலைநிறுத்தும் ஒரு வலிமையாக இருக்க வேண்டும் என்கிறார். அவரது யோக தத்துவத்தில் தன்னம்பிக்கை என்பது உடல், மனம், உணர்வு மற்றும் ஆத்மவியல் திறன்களை தன்மயமாக்குவதை குறிக்கிறது. தன்னை நம்பி செயல்பட இது அடிப்படையாக கருதப்பட்டது. அன்னையும் இதை ஆமோதிக்கிறார். தெய்வத்தின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையைப் போல் தன் மீதும் நம்பிக்கை வைத்தால்தான் அது எதுவும் சாத்தியமாகும் என்கிறார். தன்னை நம்புவதற்கு மன உறுதியை வளர்க்க வேண்டும். மன உறுதியை உயர்த்த ஒழுக்கம், நேர்மை மற்றும் இடைவிடாத முயற்சிகள் தேவை. அதற்கு பயமற்ற மனநிலை மிகவும் அவசியமானது. பயமற்ற நிலையில் தான் தன்னை ஒருவன் நம்ப முடியும். அதற்கு இறைவனிடம் சரணடைய வேண்டும். தன்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதற்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என ஏற்கும் மனம் தேவை. ஏனெனில் இறைவனிடம் நம்மை உண்மையில் சரண் செய்திருந்தால் இறைவன் கொடுத்ததை ஏற்கத்தான் வேண்டும். தெய்வத்தின் கருவியாக இருந்து நமது திறன்களை அடையாளம் காண வேண்டும் என்கிற பணிவு இது தவிர அகம்பாவம் இது அல்ல. நம் உளவியல் திறனை உணர்ந்து அதை வளப்படுத்துவதன் மூலம் நம்மை நாம் ஏற்பது சாத்தியமாகும். மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்த அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் மனிதனுக்கு சில விளக்க படிகளை முன்வைத்தனர். அது மனிதனின் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்க்க உதவும். இவை தனி மனிதனை தெய்வத்தின் வழியில் தன் நிலையை அடைய உதவும். தெய்வத்தின் மீதான முழு நம்பிக்கை. தெய்வம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வழி துணையாக கூடவே வருவதை முழுமையாக நம்ப வேண்டும். அதற்கு நம்மை தெய்வத்திடம் சரணடைய செய்வது அதிமுக்கியம். எப்படி ஆரம்பிப்பது? தெய்வத்தை நாம் உணர நம் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கும் விழிப்புணர்வுடன் நாம் இணைய வேண்டும். அதற்கு தினசரி தியானம் அவசியம். அது நாளடைவில் 24 மணி நேர தெய்வத்துடனான ஒருங்கிணைப்பாக உருவெடுக்கும். அதற்கு நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அதையும் இறைவனையே கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நம் சிரமங்கள் அனைத்தையும் இறைவனிடம் தெரிவிக்கும் பழக்கம் நமக்கு வேண்டும் என்று அன்னை கூறுகிறார். நம் உளவியல் உறுதியை வளர்த்தர் எப்படி என்று பார்க்கலாம். முதலில் எது வந்தாலும் எதிர்கொள்ளும் மன வலிமையை, அசையாத அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் நம் குறைகளை நேர்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் செயல்களுக்கான முழு பொறுப்பையும் நாமே ஏற்க வேண்டும். சுய ஏற்புத்திறனின் வேர்கள் நம் உள்ளத்து வலிமையில் தான் உள்ளது. அதை உருவாக்க நமக்கு அறிவும் அன்பும் தேவை என்கிறார் நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்.
மனதில் அமைதியை பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கையின் மீதான திருப்தி சூட்சமமாக மன ஆழத்திலிருந்து வருகிறது. குழப்பம் இல்லாத அமைதியான தெளிவிலிருந்து மனதின் திருப்தியை தெய்வத்தின் பதிலாக எல்லா விஷயங்களிலும் தானாக தோன்றும் என்கிறார் அன்னை. தினமும் யோக பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்தும். வேண்டாத ஆசையும் கோபமும் வராமல் தடுக்கும். உளவியல் உற்சாகத்தை வளர்த்தல், இன்னர் ஆஸ்பிரேஷன். மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்துக்கொள்ள நாம் துவண்டு விடாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்மையான ஆன்மீக ஆர்வம் நமக்கு தேவை. தினமும் உங்கள் உள் ஆழங்களுக்குள் சென்று உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு படபடப்பாக செயல்படுவதை நிறுத்தி வெளி சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் விலகி நின்று உள் ஆழத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் சுய ஏற்புத்திறன் பூரணமடையாது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். வாழ்வின் நோக்கத்தை அடைய எளிமையான உழைப்பே போதுமானது. தெய்வ சக்தியை உங்கள் பணிகளில் அமர்த்தி உங்களை வழி நடத்த தெய்வத்தை அனுமதிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் உங்கள் உடல், மனம், உயிர் சக்திகள் அனைத்தையும் தெய்வத்திற்கு அர்ப்பணித்து செயலை துவங்குங்கள். உங்களின் ஏற்புத்திறனின் அடிப்படை தெய்வ சக்தியுடன் இணைவதே ஆகும். தெய்வம் உங்களுக்குள் செயலில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை சக்தி பெற்று தானாகவே செயல்படும் என்கிறார் அன்னை. விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்தை அவசியமாக பின்பற்ற வேண்டும். திடமான மனதுடன் விடாமல் முயன்று செயல்களை திட்டமிட்டு காரியங்களை முறையாக செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். விருப்பம் மட்டுமே போதாது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். தவறுகளை திசை திருப்புதல். தோல்விகள் வந்தாலும் பாதிக்கப்படாமல் அதை படிப்பனையாக கொண்டு மேலும் தீர்க்கமாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த தோல்வியை தெய்வம் நம்மை வெற்றிக்கான சிகரத்தை எட்டுவதற்கான கற்கும் பாடமாக தந்துள்ளார் என்று எண்ண வேண்டும் என்கிறார் அன்னை. இவ்வாறு ஒவ்வொரு அடியிலும் தெய்வத்தின் துணையுடன் முழுமையான முழு ஏற்புத்திறனுடன் முன்னேற வேண்டும். அது தெய்வீக அற்புதங்களை அன்றாடம் வாழ்க்கையில் அடித்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு அதிசயம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்த முடியும். அதற்கான சில பயிற்சிகளை தெரிந்து கொள்வோமா? அதன் பிறகு முயற்சி செய்வோம். தினசரி சரணாகதி பயிற்சி. தியானம் 10-15 நிமிடங்கள் தியானத்தில் அமரவும். உங்கள் மனதை தெய்வத்திடம் சொல்லுங்கள். பிறகு ஒரு சங்கல்பம். தெய்வமே, என் செயல்களை வழிநடத்தவும் என்னை உங்கள் கருவியாக மாற்றுங்கள். உங்களின் விருப்பமே நடக்கட்டும். பிறகு அமைதியாக எண்ணம் எதுவும் இல்லாமல் ஒரு பேரொழியை கற்பனையில் காண முயன்று வெற்றி பெறுங்கள். உளவியல் உறுதியை வளர்ப்பதற்கான செயல்பாடுகள் எப்படி செய்வது? தீவிர நோக்கம். ஒரு பெரிய இலக்கை வரையறையாக வைக்காமல் தீர்க்கமாக சிறு திட்டங்களை தீட்டி திறனை வளர்த்து கொள்ளுங்கள். புதிய திறமைகள் சிறிது சிறிதாக விரிவடையும். அடுத்து மனதின் அமைதியை உருவாவதற்கான பயிற்சிகள் பார்ப்போம். திடீரென்று ஒரு சூழல் கடினமாகிவிட்டால் அந்த குழப்பத்திலும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கண்காணியுங்கள். உங்களின் செயல்பாடு பதற்றமாகியதா? அசையாமல் மனதை நிதானமாக செயலில் ஈடுபடுத்தி வெற்றி பெற முயன்றீர்களா என்று பார்த்து அடுத்து வரும் விஷயங்களை அமைதியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு எது வந்தாலும் அமைதியாக இருக்கும் பழக்கம் இயல்பாக வந்துவிடும். அடுத்து உளவியல் உற்சாகத்தை அதிகரிக்க எப்படி செயல்படலாம்? நான் உண்மையாக விரும்பும் விஷயம் என்ன? நான் நம்பிக்கை உணர்வுடன் இருக்கின்றேனா? இப்படி விழிப்புணர்வுடன் உங்கள் நோக்கத்தை குறித்து கொள்ளுங்கள். நமக்கு உண்மையான ஆர்வம் வேண்டும். ஒரு விஷயத்தில் முழுமையான உற்சாகம் உங்களுக்கு இந்த பயிற்சியின் உன்னதம் வந்து கொடுத்து விட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும். குறிப்பிட்ட காலத்தில் இதை முடித்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை வரும். அடுத்து தெய்வ சக்தியை நம் காரியங்களில் மறக்காமல் அனுமதித்தல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு செயலை தெய்வத்திற்கு அர்ப்பணியுங்கள். உதாரணமாக, இன்று என் முயற்சிகள் தெய்வத்தின் வழியில் வெற்றி அடையட்டும். தெய்வத்தின் நினைவில் பணி செய்யும் போது தெய்வத்தின் துணை மனதில் நிறையும். சந்தேகங்கள் அல்லது சுய தடைகள் வந்தால் நீங்கள் அதை தெய்வத்தின் மேல் ஒப்படையுங்கள். வேறு நினைவுகள் வந்தால் அதை விரட்டிவிட்டு அன்னையை அங்கு அமர்த்தி விடுங்கள். அடுத்தது ஒழுக்கத்தை
வளர்த்து செயல்படுதல். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை தொடங்குங்கள். பொதுவாக 21 நாட்கள் கட்டாயமாக முயற்சி செய்யவும். நீங்கள் செய்த முயற்சியில் உங்கள் திறனை மதித்து எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்து, தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்படுதல் எப்படி? செய்த தவறு என்ன என்று குறித்துக் கொள்ளுங்கள். எப்படி வெளிவந்தீர்கள் அதிலிருந்து என்று மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள். புதிய முயற்சிகளை துவங்கும் போது பழைய முயற்சிகளில் எப்படி வெற்றி பெற்றீர்கள்? தோல்விகளை உற்சாகத்துடன் திசை திருப்பி அந்த அனுபவம் தந்த பாடங்களை குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக அமையத்தக்க அனுபவம் பெற்று தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டிருப்போம். ஆனால் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பதுதான் தெய்வ உணர்வாகும். அதில் நாம் தவறவே கூடாது. அதற்கு நாம் ஒரு கருவி மட்டுமே. அதற்கான புதிய சிந்தனைகள், தீர்வுகள், உற்சாகம், விடாமுயற்சி, மகிழ்ச்சி என்று அனைத்து உள்ளார்வமும் இறையருளின் செயல்பாடுதான். நாம் நம்மை எப்போதும் இறைவனின் கருவியாக்குவதற்கு தயாரான நிலையில் இருப்பதே மாபெரும் தன்னம்பிக்கைக்கான எல்லையை கடத்தலாகும். அந்த வாழ்வில் தெய்வீகம் மலரும். சுருக்கமாக, தன்னம்பிக்கை அபரிமிதமாக நாம் பெற அன்னை கூறுவது என்ன என்று பார்க்கலாமா? 1. நம்பிக்கை நம் மீதும் நம் திறமைகள் மீதும் வேண்டும். 2. நம்முடைய பலத்தையும் செயலாக்கங்களையும் அறிந்திருக்க வேண்டும். 3. நம்மை நாம் விரும்பி ஏற்க வேண்டும். 4. கடவுளின் வழி நடத்தலின் மீது முக்கியமான அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். இப்படியாக இதில் பகவானின் கருத்துக்கள் என்ன பார்ப்போம். 1. நம் மீதும் நம் உண்மை தன்மை மீதும் நமக்கு புரிதல் இருக்க வேண்டும். 2. உடல், உணர்வு, மனது, ஆன்மீகம் என்ற அனைத்தும் ஒருங்கிணைந்து யோக முயற்சியில் நாம் தொடர வேண்டும். 3. தன் விழிப்புணர்வு, ஏற்புத்தன்மை, இறைத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது என்று வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் 4. பகவான் நம்மை நாம் சந்தேகப்படாமல் முடியுமா என நம் திறனை குறைத்து மதிப்பிடாமல், எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமளிக்காமல், நேர்மறை எண்ணங்களுடன் மன நிறைவுடன் இருக்க பயில வேண்டும் என்று சொல்கின்றார். பொதுவாக நாம் தியானம் புரியும் பழக்கம் தினமும் மேற்கொள்வதாலும், நிறைந்த மனதுடனும் இருந்தாலே தீமைகள், துன்பங்கள் நம்மை நாட முடியாது. எப்பொழுதும் இறைவன் நம்முடன், நம்முள்ளே, நம்மை சுற்றிலும், செல்லும் இடமெங்கும், பேசும் பேச்சிலும், கருதும் எண்ணங்களிலும், செய்யும் செயலிலும், அசையும் உடலிலும், உணர்விலும், மூச்சிலும், பார்வையிலும், கேட்கும் ஒலியிலும் இருக்கிறார் என்ற எண்ணம் நம் வாழ்வை சிறப்புடன் வழிநடத்தும். மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சி மாறாமல் இருக்க அன்னையை வேண்டுவோம். அனைவரும் தன்னம்பிக்கையே இறைவனின் அருள். இதை யோக அடைப்பிடிக்குள் வந்துவிட்டால் தெய்வ சக்தி உன்னில் வேலை செய்வதை உணர முடிந்தால் வேலை மிக எளிதாக முடியும். சைத்திய புருஷனின் வழி உணர்வை இறைவனுக்கு திறந்து விட்டால் சைத்திய புருஷனை எழுப்பி முன்னுக்கு கொண்டு வருவதை மட்டுமன்றி மனம், பிராணன், உடல், உணர்வு இவற்றையும் திறந்து தெய்வ ஒளியை ஏற்றல் செய்ய வேண்டியது எது என்பதை அறிதல், தெய்வ சக்தியே அனைத்தையும் செய்கிறது என்று உணர்தல், பார்த்தல், விழிப்புடனிருந்து உணர்வுடன் அதற்கு சம்மதிப்பதன் மூலம் தெய்வ சக்தியின் வேலைக்கு உதவியாயிருத்தல், தெய்வ சக்தியை வேலை செய்யும்படி அழைத்தல் என்று ஆயத்தமாகிவிட்ட பின் பொறுப்புகள் எல்லாம் நீங்கி நமக்கு சுமையேதும் இல்லாது காரியங்களை நினைத்தவுடன் நடந்துவிடும் அளவுக்கு நாம் வந்து விடுவோம். இதை நம் நம்பிக்கையாக நிலைநிறுத்தி தெய்வீகத்தை, அன்னை சக்தியை அனைவரும் பெற்றிடலாம். அன்பர்களே, அளப்பரிய அன்னையின் சக்தி நமக்காகவே காத்திருக்கிறது. வாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.